கண்டிப்பா நல்லா இருக்கணும், கண்டிப்பா நல்லா இருக்கணும், கண்டிப்பா நல்லா. ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சா? வந்து ப்ராபபிலிட்டி வந்து 50-50 தான் அப்படின்ட்டு. 50-50 கூட இல்லை, ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஹே கைஸ், குட் மார்னிங். அண்ட் இன்றைக்கி பார்த்தோன்னா ட்ரிப்போடைய டே 6. நேற்று என்னால் என்கார்டெலாம் பேசவே முடியல. நைட்டு வந்து பயங்கரமாக இருட்டாயிருச்சு. நைட் இல்லை, சாயங்காலமே இருட்டாயிருச்சு. ஸோ அதனால் என்கார்டில் எதுவும் பேச முடியல. டெம்ப்ரேச்சர் பார்த்தோன்னா நைட்டு குளிர்ந்துச்சு, பட் மேனேஜபிள் தான். லைக் ரொம்ப மேனேஜே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்குலாம் கிடையாது, மேனேஜபிளாக தான் இருந்தது. சாப்பாடும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ஃபுட்டு தான் ஒத்துக்கவே மாட்டேங்குது இந்த ட்ரிப்பில். எனக்கு ஏனே தெரியாது, இது வரைக்கும் எனக்கு அந்த ப்ராப்ளமே வந்தது கிடையாது. பட் நான் அதனால தான் அதை பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டேன். ஆனால் இங்கே ஏன் அப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஐ திங்க் ஆயில் தான் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் தெரியல. இன்றைக்கி சாப்பாடு என்ன சாப்பிட போகிறோன்னு நினச்சாவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ இனியோடைய பிளான் என்னென்னா, மார்னிங்கே வந்து கேங்டாங் போகணும். கேங்டாங் போயிட்டு பெர்மிட் ஆஃபீஸ் போகணும், ஸ்ட்ரெயிட் டு த பெர்மிட் ஆஃபீஸ். அண்ட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஏன்னா வின்டர்ஸில் வந்து பெர்மிட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஸ்னோஃபால்லாம் இருந்துச்சுன்னா ரோடெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு தெரியும் இது வந்து ப்ராபபிலிட்டி வந்து 50-50 தான் அப்படின்ட்டு. 50-50 கூட இல்லை, ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் டிசம்பருடைய செகண்ட் ஹாஃபுக்கு வந்துவிட்டோம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்னோஃபால் ரொம்ப ஜாஸ்தியாகும். அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் இருந்தால் கூட பரவாயில்ல, ஸ்னோஃபால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ தெரியல, போயிட்டு பார்த்தா தான் தெரியும். இல்லை சப்போஸ் நம்ம இங்கே பெர்மிட் வாங்கிடுறோம், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம போகிற நேரத்தில் ரோடு க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளால் போக முடியாது. ஆனால் ஒரே பாசிபிலிட்டி என்னென்னா, நம்ம போயிட்டு வந்துட்டு திரும்ப ரோடு ஓப்பன் பண்ணால் போகலான்னாங்க. ஆக்சுவலி நான் இந்த டூரிசம் போர்டில் இன்ஃபர்மேஷன் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முறை ரோட் க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதை கிளியர் பண்ணி ஓப்பன் பண்ணி 7 days கிட்ட கூட ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான். அண்டு நேற்று வந்து இந்த சைடில் தான் சிலர்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு கோவில் இருக்குது, அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது. ஸோ அந்த பாயிண்டில் அண்ட் இது புனிதமான இடம் நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் குளிக்கிறதுக்கு ஆழம் கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நேற்று குளிச்சுருந்தாங்க. நாங்களும் சரி தண்ணியில் இறங்குவோன்னு பிளான் பண்ணோம். வேணாம் நான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். யாருமே இறங்கலை கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம். லைக் செட் ஆகி திரும்ப வர்றதுக்கு. ஏற்கனவே நம்ம உடம்புல 1008 ப்ராப்ளம் இருக்குது. இதில் புதுசாக ஒரு ப்ராப்ளமை ஏன் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ கைஸ், இதுதான் ரங்கீத் ரிவர் அண்ட் அங்கே இருக்குது தீஸ்தா ரிவர். ஸோ ரெண்டும் மர்ஜ் ஆகுது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து ட்ரிவேணின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தேன் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் கிட்ட போகிறேன். ஓகே கைஸ், ரங்கீத் தீஸ்தா சமர்ஜாய் அந்த சைட் போகுது. மார்னிங் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருந்தது. அந்த கரெக்டாக வெளிச்சம் வர இல்லையா, சன்ரைஸ் ஆகிற டைம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் அப்போ கோப்ரோவில் எடுத்தாலும் சரி, வேறு எதுலேயே எடுத்தாலும் சரி, அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும், நல்லா இருக்காது. சரி அப்படி இருந்தால் கொஞ்சம் வெளிச்சம் வரும்போது எடுத்தேன். இப்போவுமே லோ லைட்டில் தான் இருக்குது, பட் ஸ்டில் ஓகே. ஸோ மார்னிங் வியூ ஆஃப் ரங்கீத் அண்ட் அந்த சைடு வந்து தீஸ்தா அண்ட் இன்சைட் தீஸ்தா போகுது. செமையாக இருக்குது கைஸ். சீரியஸாக இந்த பிளேஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட், பட் ஸ்டில் இட் மேட் அஸ் ஹாப்பி கைஸ். ஸோ பைக்கில் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ கிளம்ப போகிறோம், கேங்டாங் போக போகிறோம் பெர்மிட் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ் வந்து 10 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க.
நம்ம ரீச் ஆகிற டைம் பார்த்தோன்னா ஒரு 10:30 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, இன்றைக்கே பெர்மிட் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். டேய், நம்ம வண்டியிலேருந்து புகையே வருது. கைஸ், இப்போ நம்ம வந்து தீஸ்தா பஜாரில் இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம கேம்பிங் சைட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான். அண்ட் இப்போ டீ குடிக்க ஸ்டாப் பண்ணியிருக்கோம் காலையில். ஸோ இங்கே எல்லாமே கிடைக்கும் கைஸ். மோஸ்ட்லி நம்ம ஏதாச்சும் குக் பண்ணணும்னு நினச்சா கூட இங்கே வந்து வாங்கிட்டு போய் குக் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டி இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நேற்றே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் போன வீடியோவில். அவருடைய கட்டை பத்தியா? கைஸ், நம்ம கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஆனால் இன்னும் சிக்கிம் உள்ள என்டர் ஆனோமா இல்லையானே தெரியல கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து வெஸ்ட் பெங்கால் டிராஃபிக் போலீஸ் அப்படின்ற ஒரு பேரிகேட் இருந்தது. ஸோ ரொம்ப நேரமாக தெரியல நம்ம என்டர் ஆனோமா இல்லையான்ட்டு. ஐ திங்க் செக் போஸ்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, நேற்று நம்ம லாஸ்ட் அந்த சிலிகுரியிலேருந்து ஜஸ்ட்டு என்டர் ஆனோடனே, இந்த மவுண்டெயின் ரேஞ்ச் என்டர் ஆன உடனே அங்கேருந்தே நம்ம இந்த ரிவர் சைடு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச்சில் இருக்குது. அவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த ரிவர் சைடு ட்ராவல் பண்ணுறது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் கைஸ். ஸோ இன்சைட் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ரொம்ப நேரமாக நம்ம அந்த தீஸ்தா ரிவர் கேம்பிங் சைட்லேருந்து கிளம்பணும் இல்லையா? ஸோ அங்கேருந்தே இப்படி தான் இருக்குது. கைஸ், ஸோ சிக்கிமோடைய என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ அங்கே தெரிகிறதா? போகலாமா? தேங்க்யூ. இதுதான் டூரிசம் போர்டு கைஸ். ஸோ நம்ம சிக்கிம் உள்ள வந்துட்டோம். ரேங்க்போன்ற பிளேஸில் இருக்கோம். ஸோ இப்போ கேங்டாங் போயிட்டுருக்கோம். என்டர் ஆனதும் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரிவர். ஸோ அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ரிவர் சைடு ட்ரைவ் பண்ணிட்டு வர மாதிரி, அதுக்கப்புறம் இந்த ரிவர் சைடு ரைட் பண்ணிட்டு வர மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நிறைய டாக்ஸிஸ் போகுது பார்த்தீங்களா? நம்ம டாக்ஸிலையும் வந்து டூர்லாம் பண்ணலாம். ஜீப் இருக்கும், ஷேர்டு ஜீப் அது மாதிரிலாம் இருக்கும். சிலிகுரியிலேருந்தே இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இல்லைனா நம்ம கேங்டாங் போயிட்டோம்னா கேங்டாங்லேருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பைக்கில் தான் வரணும்னு இல்லை, ஜீப்லேயும் போகலாம். எனக்கு ஜீப்லாம் கண்டிப்பாக ஒத்துக்காது.
இதுக்கே நேற்று வாமிட்டிங் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் நான் ஜீப்லலாம் இருந்திருந்தேன்னா 2 நாள் கூட, ஒரு நாளே தாங்கியிருக்க மாட்டேன். அப்படியே சிக்காக இருக்கும். ஓ, எவ்வளோ கஷ்டம் இல்லை இங்கெல்லாம் இருந்து. இதில் வேறு நம்ம வேறு வந்து டார்ச்சர் பண்ணி. ஓ காட், எவ்வளோ பெரிய சின்ன ரோடாக இருக்குது. ரொம்ப தூரம் நிற்கிது போல இருக்கு வண்டி. நல்லா பாயிண்டில் வந்து ஸ்டாப் பண்ணிங்கப்பா. கைஸ், இன்னும் கேங்டாங்க்கு 9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டு இது வாங்க போகிறோம், பெர்மிட் வாங்க போகிறோம். ஸோ பெர்மிட் ஆஃபீஸ்க்கு இன்னும் 7 கிலோமீட்டர்ஸ், எக்ஸாக்டாக 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்குது. எந்த ஊருன்னு தெரியல. இதுவே ஆக்சுவலி கேங்டாங்கான்னு தெரியல. இருங்க பார்ப்போம். இதுவே கேங்டாங்கான்னு தெரியலையே. தடாங், கேங்டாங். எஸ் கைஸ், கேங்டாங். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கைஸ். ஆர்மி குருத்வாரா ஷஹீப். என்னது இது? புரியல. எல்லாமே இருக்குது கைஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இருக்குது. ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் 1 மினிட் தான். परमिट ऑफिस यहाँ से 0 यहाँ से शिफ्ट हो चुका है. सॉरी, यहाँ से शिफ्ट हो गया. यहाँ से शिफ्ट हो गया ना, 7 महीना हो गया. यहाँ शिफ्ट हो गया. कहाँ? उधर सामने 0 पॉइंट बोलते ना, वहाँ पे 0 पॉइंट में बंद होने वाला है. जल्दी जाइए. इल्ला कल going tomorrow we can take permit today, right? Yeah, you can go also tomorrow also. Okay, No problem. From tomorrow 6 a.m. they will be starting. okay. 8 kilometer from here. 1 kilometer. இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சா? 8 மாசத்துக்கு முன்னாடி. ஓ, இப்போ அந்த ஆஃபீஸ் நேம் எங்க? அது இந்த இங்க இருந்து 1 கிலோமீட்டர் 0 பாயிண்ட்ன்றது வந்து நம்ம நார்த் சிக்கிமில் தான் இருக்குது. இது என்ன 0 பாயிண்ட்டு தெரியல. அப்போ கேட்டு தான் போகணும் போல இருக்கு. கைஸ், ஸோ பெர்மிட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி 2 செட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஈஸ்ட் சிக்கிமுக்கு, இன்னொன்று வந்து நார்த் சிக்கிமுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் சிக்கிம் தான் போக போகிறோம். ஈஸ்ட் சிக்கிமுக்கு 2 days பெர்மிட் வாங்க போகிறோம். ஸோ அன்ன டேட்லேருந்து நார்த் சிக்கிமுக்கு 7 days பெர்மிட் வாங்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு பேக்கப்புக்கு தான். மேக்ஸிமம் எவ்வளோ வாங்கலாமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். ஈஸ்ட் சிக்கிம் பார்த்தோன்னா நம்ம மொத்தமாக பார்க்குறதே வந்து ஒரு 2 days தான் இருக்கும். ஸோ அதனால 2 days போதும். ஆக்சுவலி 1 day போதும். சப்போஸ் எங்களால் வர முடியல, இன்கேஸ் ஏதாச்சும் ஆச்சு, எங்களால் டயர்டாயிடுச்சு அப்படின்னா அங்கே ஜுலுக் அப்படின்ற பிளேஸில் ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படின்றதுனால 2 நாள் பேக்கப்புக்காக வாங்கிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் சாப்பிடவே இல்லை. அங்கே கேம்பிங் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளம்பி வந்தோம். கேங்டாங் வரவே ஒரு 11-10 ஆயிடுச்சு கரெக்டாக. அதுக்கப்புறம் இது அழிஞ்சு திரிஞ்சு தேடி இதெல்லாம் வாங்குறதுக்குள்ளே டைம் ஆச்சு. என்னென்னா நம்ம வந்து இது வந்து ட்ராவல் ஏஜென்சி மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும். நான் சிக்கிம் கவர்மெண்ட்
டூரிசம் பேஜ் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து நிறைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாமே கால் பண்ணி பார்த்தோம். ஒரு காண்டாக்ட் நம்பர் வந்து எடுத்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து டைப் வச்சுருக்காங்க ட்ராவல் ஏஜென்சிஸ், அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து பெர்மிட் வாங்க முடியும். அப்படி கிடையாது, டைப் கிடையாது. மீன்ஸ் நம்ம போகிறோன்னா நமக்கு வந்து யார் நம்மளோட கேர்டேக்கர், அதுதான் சொல்ல வந்தேன் நெக்ஸ்ட்டு. அது ஏன் ரீசன் என்ன ஆனாலும் அந்த ட்ராவல் ஏஜென்சி தான் பார்த்துக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஸோ நம்ம வந்து நார்மலாக நம்ம டேரெக்டாக வர முடியாதுன்னு தான் சொன்னாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு விசாரித்து பார்த்துட்டோம். டூரிசம் போர்டுக்கிட்டே கால் பண்ணி கேட்டுட்டோம். இதுக்கப்புறம் ஒன்றும் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து நாளைக்கு 8 o'clock கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்குலாம் வந்து 200 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. டேக்ஸ் கொடுக்கணும், பார்டர் டேக்ஸ் கொடுக்கணுன்றதுனால. அண்ட் இப்போ வந்து செம பசி, காலையிலேருந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். டிபேத்தியன் ஸ்டைல் தானே இது? ஆமான்னு நினைக்கிறேன். டிபேத்தியன் ஸ்டைல் ஏதோ சவுமீன், துக்கா இந்த மாதிரி ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. காஸ்ட்லி மீன்ஸ் 250 அந்த ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸுன்னு பார்த்தோன்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா டூரிசம் இல்லாமல் எல்லாமே ஓப்பன் பண்ணதுனால எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்குது. இந்த பெர்மிட்லாம் கூட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் கொடுத்து வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இதுதான் வந்து எம்ஜி மார்க். ஸோ ஒரு பஜார், மெயின் மார்க்கெட் மாதிரி தெரியுதா? ஈவினிங் இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் சாப்பிட போகிறோம். ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த நூடுல்ஸ் டைப் தான் சாப்பாடே இந்த ட்ரிப்பில். முடியல காய்ஸ், முடியல. ஸோ பார்ப்போம், கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிடணும். இது பேர் வந்து சிக்கன் சவுமீன். ரிட்டர்னு അറിഞ്ഞൂടാ. நல்லா இல்லையா? ചിക്കൻ இது இது வந்து ட்ரை. நான் துப்பா தான் வந்து இது சூப் 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 கைஸ், சிக்கன் துப்பா. ஐயோ, இந்த சூப்பே வயிறு நிறைஞ்சிருமே. கைஸ், இப்போ டைம் 5 மணி ஆக போகுது. ஸோ நாங்கள் அதுக்கடுத்து சாப்பிட்டுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கோம். அண்டு நாங்கள் ஹாஸ்டலுக்கு போனோம். ஹாஸ்டல் போகும்போது 2 ஹாஸ்டல் நான் ஆல்ரெடி ரிவ்யூஸ் படிச்சிருந்தேன். அது வந்து ஒர்க் ஆகலை, அந்த ஹாஸ்டலே இல்லை அப்படின்ட்டு. நாங்கள் சரி இருந்தாலும் போய் செக் பண்ணி பார்த்தோம். அங்கே போனால் அந்த லொக்கேஷனே இல்லை. ஸோ அதுக்கடுத்து டேக் அலாங் அப்படின்ற ஒரு பேக் பேக்கர் ஹாஸ்டல் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து 700 rupees சொன்னாங்க. பட் பெட்ஸ் இல்லை. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால் இங்கே ஆல்ரெடி நாங்கள் பெர்மிட்காக அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அவரே எங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு, இந்த ஹோட்டல் போங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது அவர் சொன்ன இடத்துக்கு தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ரீசனபிளாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த அளவுக்கு நீட்னஸ் இருந்தால் போதும். ஸோ ஜஸ்ட்டு இதான் ரூமு. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இது போதாதா ஒரு நைட் தூங்குறதுக்கு? ஸோ தெரியல, நாளைக்கு திரும்பவும் கேங்டாங் வருவோமா இல்லை வேறு எங்கேயாச்சும் ஸ்டே பண்ண போகிறோமான்னு. நான் வந்து பர்சனலாக என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த இடத்துல ஸ்டே இருக்குமா இருக்காதுன்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நாளைக்கு தான் வந்து பெர்மிட் கிடைக்குமா கிடைக்காதா தெரியும். நாளைக்கு காலையில் தான் பெர்மிட் கொடுப்பாங்க. அண்ட் இப்போ நான் வந்து இப்போ எம்ஜி மார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அண்டு தெரியல, போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்ணும். ஷாப்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறேன். பட் அது இந்த வீடியோவில் வேணாம், அது ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோவாக போட்டுக்கலாம். அது அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்குன்னு தோணுது எனக்கு. ஸோ அதனால தான். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான். அண்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க்கெட் பார்த்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வந்து வெயிட்டிங். சூப்பரான பிளேஸ்லாம் வருது. நானும் வந்து ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனோடு போகிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஸோ எப்போவுமே வந்து என்னுடைய இன்னர் ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது வந்து எப்பவுமே தப்பாகாது. ஸோ பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு. அண்ட் see you. Bye.